alkane and alluarine answer key discussion பார்க்கலாம். First question, Finkelstein reaction, Finkelstein வினை என்பது அப்படின்னு கொடுத்திருக்கான். Finkelsteinங்கிறது ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச், ஹாலஜன் பரிமாற்ற வினை தான். ரெண்டு டைப்ல நடக்கும். ஒன்று குளோரைட் அயோடைட் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்சு, தென் அல்கைல் ஃப்ளூரைட். இங்க 4 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது குளோரைட் சில்வர் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு கிடையாது, இதுக்கு பதிலாக சோடியம் அயோடைட் கொடுத்துருந்தா கரெக்ட். இப்போ பாருங்க, ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்கணும், சோடியம் அயோடைடு இருக்கணும். அப்போ NaBr ரிமூவ் ஆயிட்டு எத்தில் அயோடைட் ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் பி, இது ஃபிங்கிள்ஸ்டன். ஆக்ஷன் ஆஃப் சோடியம் ஈத்தாக்சைடு ஆன் alkyl iodide is, சோடியம் ஈத்தாக்சைடு வந்து அல்கைல் அயோடைட் கூட அங்கே பிரைமரி CH3 அயோடைட், அல்கைல் அயோடைட் சோடியம் ஈத்தாக்சைடு C2H5ONa. என்ன நடக்கும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் நடக்கும். என்ன டைப் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா, இந்த சோடியம் ஈத்தாக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன் கண்டைனிங் லோன் பேர், லோன் பேர் இருந்தாவே அது நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஆப்ஷன் சி. Third butyl halide on boiling with water gives tertiary butyl alcohol. The reaction follows. Tertiary butyl, tertiary கொடுத்தாவே அது மோஸ்ட்லி SN1 தான் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷனாக போகும். ப்ரைமரியாக இருந்ததுன்னா இன்கேஸ் ஆஃப் SN2 மெக்கானிசம் போயிருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு SN1 மெக்கானிசம். டெர்ஷரி கார்போகேட்டன் இஸ் மோர் ஸ்டேபிள், ஸ்டெபிலிட்டிக்காக. ஏன்னா SN1 பார்த்துட்டோம் அப்படின்னா there are 2-step process. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியட், அதுலேயும் கார்போகேட்டன் இன்டர்மீடியட் ஸ்லோ ஸ்டெப், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் தான் ஃபாஸ்ட் ஸ்டெப். இப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், நியூக்ளியோஃபைல் போயிட்டு அந்த கார்போகேட்டனை அட்டாக் பண்ணும்பொழுது ஒரு வெரி ஸ்டேபிள் ப்ராடக்டாக ஃபார்ம் உண்டும். ஸோ SN1 mechanism follows tertiary alkyl halide. The best reagent for converting ethanol to chloroethane, ஆல்கஹால்ல இருந்து அல்கைல் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இது எல்லா ரியேஜன்ட்மே எடுத்துக்குவோம். ஆனால் பெஸ்ட் மெத்தட் எது, பியூர் அல்கைல் ஹாலைட் எந்த ரியேஜன்ட் எடுக்கும் பொழுது கிடைக்கும் அப்படின்னா thionyl chloride, SOCl2. ஆப்ஷன் சி. Which of the following compounds will yield ethane on treatment with sodium in dry ether? Sodium in dry ether, ethane ஃபார்ம் ஆகணும். dry ether sodium metalனாவே அது ஹுட்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதில் பிரைமரி அல்கைல் ஹாலைட் எடுத்துட்டு சோடியம் ட்ரை ஈத்தர் போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பனோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது உட்ஸ் ரியாக்ஷன், வேணும்னா நோட் பண்ணிக்கோ, உட்ஸ் ரியாக்ஷன். The Friedel-Crafts reactions of N-propyl bromide with benzene in the presence of anhydrous aluminum chloride. Benzene N-propyl bromide கூட react ஆகுது in the presence of Lewis acid. இங்க அலுமினியம் குளோரைடு எடுத்திருக்கோம். இப்போ என்ன ப்ராடக்ட், ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும், ஐசோப்ரோபைல் பென்சீன். ஏன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது செகண்டரி. ஓகேங்களா? சரி, டெர்ஷரி கார்போகேட்டன் ஃபார்ம் உண்டா. அப்போ வெரி ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஐசோப்ரோபைல் பென்சீன். ஆப்ஷன் பி. Which of the following undergoes nucleophilic substitution exclusively by SN1 mechanism? Same, இதுவும் கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி தான். பென்சைல் குளோரைட் இஸ் மோஸ்ட் ரெசனன்ஸ் ஃபார்ம் அரோமேட்டிசிட்டி. ஓகே, இப்போ இது SN1 mechanism ஈஸியாக போகும். Which of the following compounds has highest boiling point? ஆலோ அல்கேன், எல்லாமே ஆலோ அல்கேன் தான் கொடுத்துருக்கேன். இதில் எதுக்கு அதிகமான கொதிநிலை இருக்கும் அப்படின்னா லீனியராக இருக்கும். பிரான்ச் ஆக பாயிலிங் பாயிண்ட் குறைய ஆரம்பிக்கும். இதில் கார்பனோட கவுண்டிங் 3 இருக்கு, இதில் பிரான்ச்சிங் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் வரப்போறது கிடையாது. இது மோஸ்ட் பிரான்ச்சிங். லோயஸ்ட்னு கேட்டிருந்தானா இது லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா டெர்பியூட்டைல் குளோரைட் சொல்லலாம். பட் இங்கே கொஷினில் கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட். இதில் கார்பனோட கவுண்டிங் 1 2 3 4, தென் ஹாலஜன் காம்பவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். லோயஸ்ட்னா டெர்பியூட்டைல் குளோரைட்.
which of the following are arranged in the decreasing order of dipole moment? இது டைரக்ட் கொஸ்டின் தான். டைபோல் மூமெண்டோட ஆர்டர் கேட்குறாங்க, எதுக்கு அதிகம் கம்மி எது அப்படின்ட்டு. இதில் பாருங்க குளோரைடுக்கு தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஃப்ளூரைடு வந்துட்டு லோயஸ்ட் சைஸ் வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கும், அப்போ டைபோல் மூமெண்ட்டும் கம்மியாக இருக்கும். குளோரினுக்கு அடுத்தது ஃப்ளூரின், புரோமின், அயோடின் அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் பி. Question number 10. The correct increasing order of reactivity of halides for SN1 reaction. SN1 reaction ஓட reactivity order நான் முன்னமே சொல்லிட்டேன். பென்சைல் ஹாலைட்ஸ் மோர் ஸ்டேபிள், அடுத்தது அல்லைல், டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. இங்க பாருங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பென்சைல் இருக்கு. pH அப்படின்னு இஸ் நத்திங் பட் பென்சின் ரிங் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ CH2 ஒரு ஹாலஜன், இதுதான் பென்சைல் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். அல்லைல் யூனோ 1 2 3 ஆர் செகண்ட் பொசிஷன்ல அட்ஜசன்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்தா அது அல்லைல். இங்க பாருங்க இது செகண்டரி, இந்த கார்பனை சுத்திட்டு ரெண்டு கார்பன் டைரக்டா ஆட் ஆயிருக்கு செகண்டரி, இது as usual பிரைமரி. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, 41 கெமிஸ்ட்ரி ரிவிஷன் டெஸ்ட் 41க்கான ஆன்சர் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.